இன்றைக்கி நம்ம போகிற கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநக்காரா மகாதேவா டெம்பிள். இது வந்து ஒரு சிவன் கோயில். இந்த கோயில் வந்து கோட்டயத்தில் இருக்குது. இந்த கோயிலோட ஒரு சிறப்பம்சம், இந்த கோவில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு கேரளாவோட கலை அம்சத்தை வந்து பிரதிபலிக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு கோவில் மாதிரி இயற்கை சூழலோட கோவில் வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்குது. இந்த கோயில் வந்து சிவன் பார்வதி வந்து சமேதராக வந்து காட்சி அளிக்கிறாங்க. அது இந்த கோயிலோட சிறப்பு. அதனாலேயே என்னவோ இந்த கோட்டைய மக்கள் வந்து சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கும் அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. 1.5 அடி உயரத்தில் ஒரு சுயம்புவாக அவருக்கு வந்து காட்சி அளிக்கிறாராம். சொல்கிறேன். கோயிலை பார்த்துட்டு அப்படியே வந்து உங்களை வந்து நான் ஒரு கோட்டயத்தில் இருக்கிற ரொம்ப பிரசித்தமான ஒரு ரப்பர் இன்ஸ்டியூட்டுக்கு தான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். அது வந்து உங்களுக்கு வந்து 6 லட்சம் ஏக்கர் இதில் ரப்பர் சாகுபடி பண்ணுறாங்க. இப்போ தான் ஜாப் போயிட்டுருக்காங்க. பிகாம் எம்பிஏ இப்போ நீங்கள் இங்கே வந்து உள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் வர முடியுங்களா? இதெல்லாம் ரப்பர் தான். இங்கே வர்றவங்க உள்ளே இருக்கிறவங்க தான் வருவாங்க. ரப்பர் தான் இதுங்க. ரப்பர் ஒல்லியாக ஹைட்டாக இருக்கு. இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் இருக்கிற இடமும் ஒர்க் பண்ணுற இதோ அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். எந்த ஒரு சவுண்ட் இல்லாம எவ்வளோ அமைதியா. இப்போ இங்கேயும் டெய்லி ஒர்க் நடக்கு. இங்கே ஆஃபீஸ் இருக்கு. இங்கே ட்ரைனிங் சயின்டிஸ்ட் மாதிரி. ஓகே ஓகே, சயின்டிஸ்ட் எல்லாரும் இங்கே சயின்டிஸ்ட். கோட்டயத்தில் இருக்கிற ரப்பர் போர்டு அதை தான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். ரொம்பவே இயற்கை சூழலோடு அமைஞ்சிருக்குது. அந்த ஆரஞ்சு கலர் ஷால் போட்டிருக்காங்களே அந்த மேடம் வந்து இதில் ஒரு ரப்பர் போர்டில் ஒரு உயர் பதவியில் இருக்காங்க. அவங்களால தான் நாங்கள் இன்றைக்கி அது உள்ளெல்லாம் போய் சுற்றி பார்க்க முடிஞ்சது. இல்லைன்னா சாதாரணமாக அங்கே யாரையுமே வெளியாட்கள் உள்ள அனுமதி கிடையாது. அவங்களால தான் நாங்கள் உள்ளே போனோம். இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த ரப்பர் போர்டு வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏக்கரில் ரப்பர் சாகுபடி பண்ணுறதா சொல்கிறாங்க. 8 லட்சம் டன் ரப்பர் வந்து அங்கே உற்பத்தி ஆகுதான். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அது ஒரு ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி இல்லை, அவ்வளோ இயற்கை சூழலோடு இருக்குது பாருங்கள் அந்த ரப்பர் போர்டு. அதனால தான் அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்தது. ரொம்பவே இயற்கை சூழலோடு அருமையாக இருந்தது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.